நானா நானா கொண்டு வந்தேன், வேணான்னு சொன்னனே, அடம் பிடிச்சி கொண்டு வந்தாங்க. ஆனால் பழிபாவம் எனக்கு அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். யார் அவர்? மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர் தான். அவங்களுடைய தொண்டர்கள் மத்தியில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது பழைய ரேஞ்சுக்கு நல்ல வீரியமாக பல கருத்துக்களை பேசியிருக்கார். அதில் முக்கியமாக ஒன்று, என் பையனை அரசியலுக்கு நான் கொண்டு வரவே கூடாதுன்னு சொன்னேன். அதையும் மீறி எங்கள் கட்சி தொண்டர்கள் தான் ஆசைப்பட்டு கொண்டு வரணும்னு அடம் பிடிச்சாங்க. இப்போ பழிபாவம் யாருக்கு? எனக்கு. நான் என்னமோ வாரிசு அரசியல்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாரிசை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு என்னையே பழிச்சு பேசுகிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காரு வைகோ. என்னுடைய புதல்வன் துரை வைகோவை அரசியலுக்கு வரக்கூடாது என்று நான் சொன்னவன். நிர்வாக குழுவில் எந்த காரணத்தை முன்னிட்டும் அவன் இந்த கட்சிக்குள்ளே வரக்கூடாது என்று நான் சொன்னபோது நிர்வாக குழு உறுப்பினர்கள், நீங்கள் என்ன சர்வாதிகாரியா? உங்கள் மகன் உள்ளே கட்சிக்கே வரக்கூடாது என்று சொல்ல உங்களுக்கு என்ன சர்வாதிகாரம்? எங்கள் விருப்பம் அவர் வர வேண்டும் என்று அத்தனை மாவட்ட செயலாளர்களும் பேசி வாக்கெடுப்பு நடத்துங்கள், மெஜாரிட்டி என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வாக்கெடுப்பு நடத்த சொன்னார்கள். 106 பேர் ஓட்டு போட்டார்கள். அதில் 104 பேர் அரசியலுக்கு துரை வர வேண்டும் என்று தீர்ப்பளித்திருந்தார்கள். 2 பேர் கூடாது என்று தீர்ப்பளித்திருந்தார்கள். அந்த சூழ்நிலையில் தான் அவன் அரசியலுக்கு வர நேர்ந்தது. நான் விரும்பவில்லை, வரக்கூடாது என்று சொன்னேன். ஆனால் வந்ததனால் இன்று பழிச்சொல்லுக்கு நான் ஆளாகி நிற்கிறேன். வாரிசு அரசியல் பேசியவர் என்று பழிச்சொல்லுக்கு ஆளாகி நான் நிற்கிறேன்.